இந்த வீடியோவில் நம்ம பல்லுறுப்புக்கோவைகளின் மீச்சிறு பொது மடங்கு பற்றி பார்க்க போகிறோம். மீப்போமானாலும் சரி மீச்சிமானாலும் ஒன்று தான். மானா மடங்கு. அப்போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு 4,6ன்னு இருந்தது அப்படின்னா இதோட மீச்சிமா என்னது 2ஆல் போடுவோம். 2 4 3 6. மீச்சிமானா 2 × 2 × 3 2 4 4 12. இதே இது மீ போ வா வானா வகுத்தின்னு அர்த்தம். மீ போ வானா நமக்கு 4க்கும் 6க்கும் மீ போ வானா 2. இதே இது மீ போ மானா மடங்கு. அப்போ எல்லாத்தையும் பெருக்கும்போது நமக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், a³ b² a² b³ இப்படி 2 இது இருக்குது. இதுக்கு மீச்சிமா கேட்டிருக்காங்க. மீச்சிமானா என்னது, நம்ம அடுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை எழுதணும். இங்கே a³ இருக்குது, இங்கே a². எது அதிகமாக இருக்குது, இங்கே a³. அடுத்து b எடுத்தோம்னா b³ தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதோட மீச்சிமா a³ b³. இதே இது சப்போஸ் தனியாக சீன் ஒன்று இருந்ததுன்னா இந்த சியை சேர்த்து எழுதுவோம். இதே இது மீ போ வா வகுத்தின்னு கேட்டிருந்தாங்கன்னா பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். இப்போ இங்கே ஏயும் பியும் இருக்குது, இங்கே ஏயும் பியும் இருக்குது, இங்கே ஏபி இல்லை, சி மட்டும்தான் இருக்குது. அப்போ இப்படி 3 கொடுத்து மீ போ வகுத்தி கேட்டாங்கன்னா 1. இதே இது மீ சீமா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடுக்கில் எது பெருசாக இருக்கோ அதை எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ போ மானாலும் மீச்சிமானாலும் ஒன்று தான். அதாவது கடைசி மாலை முடிகிறது மடங்குன்னு அர்த்தம். இதே இது மீ போ வா அப்படின்னா இது வகுத்தி, இது HCFன்னு அர்த்தம், இது LCM. எடுத்துக்காட்டு சம் பாருங்க. ஃபஸ்ட்டு இது 8 x⁴ 4 y⁴ 2 48 x² y⁴ 4. இப்போ ஃபஸ்ட்டு 8க்கும் 48க்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சிக்கிடுவோம். 8 48. இதுக்கு 8ஆல் போட்டோம்னா 1 8 6 48. இப்போ 8யும் 6யும் பெருக்குனா நமக்கு 48. இது ரெண்டுமே 8ஆல் வகுப்படுறதுனால 8ஆல் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி போடும்போது சின்ன நம்பர்லேருந்து தான் போகணும். 2ஆல் போட்டோம்னா 4 2 8 2 4 4 2 8. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 4 1 2 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 6 12. இப்போ 2 4 4 2 8 8 × 6 48. ஏன்னா இடையில இன்னொன்று எக்ஸ்ட்ரா 3ன்னு ஒரு நம்பர் இல்லாட்டி வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா நம்ம சின்ன நம்பர்லேருந்து போகிறது தான் சரியாக இருக்கும். இது 48ன்னு எழுதிட்டோம். அடுத்து எக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எது அடுக்கு அதிகமாக இருக்குது, 4. அப்போ x⁴ 4. ஒய்யை எடுக்கும்போது எது அடுக்கு அதிகமாக இருக்கோ அதை எழுதணும். அப்போ இதோட மீச்சிமா 48 × x⁴ 4 × y⁴ 4. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 5x - 10 5x² - 20. ஃபஸ்ட்டு இது 5x - 10 இருக்கா, இதிலேருந்து ஏதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதில் 5 வெளியில் எடுக்கலாமா? 5 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே எக்ஸ்ன்னு வரும். -10/5னா 2. இப்போ பெருக்குங்க, 5யும் எக்ஸையும் பெருக்குனா 5x - 2 5யும் பெருக்குனா -10. அடுத்து பாருங்கள், 5x² - 20ன்னு இருக்குது. இதுலையுமே நம்ம 5 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 5 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே x² இருக்கும், -4ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே x² - 2² எழுதலாமா? 2 × 2 4. அடுத்து இது பாருங்கள், a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சம்மெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். இப்போது 5 × இந்த x² - 2² பதிலாக a + b × a - b, அதாவது x + 2 × x - 2ன்னு எழுதுவோம். இப்போ பாருங்கள், மீச்சிமா தானே, அதாவது மீ போ மடங்கு. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்னது, இதில் 5 இருக்குது, 5 எழுதிடுவோம். அடுத்து x - 2 x - 2 இருக்குது, அதை எழுதிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா x + 2ன்னு இருக்குது.
இதை எழுதுவோம். அப்போது இதோட ஆன்சர் வந்து 5 × x - 2 × x + 2. இப்போது ஆப்ஷனில் இது இருக்கலாம், அப்படி இல்லாட்டி x - 2 × x + 2 எப்படி எழுதலாம்? 5 × x² - 2² எழுதுவோமா? ஏன்னா இது வந்து ஃபார்முலா a + b × a - bக்கு பதிலாக a² - b² எழுதுவோம். x² - 2². அப்படி இல்லை அப்படின்னா 5 × x² - 4. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 3வது சம் பாருங்கள். x⁴ - 1, x² - 2x + 1. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். x⁴ - 4 - 1. 1 என்ன போட்டாலும் அதோட மதிப்பு 1 தான். இது எப்படி எழுதலாம்? x⁴ - 4 - 1 × 4. இப்போ இந்த x⁴ - 4 எப்படி பிரிக்கலாம்? x⁴ - 2 அடுத்து பவரில் 2 இப்படி இருந்ததுன்னா இந்த 2 பெருக்குன்னா நமக்கு 4ன்னு கிடச்சிரும். அதனால தான் இந்த x⁴ - 4க்கு பதிலாக x² அல்ல பவரில் 2 எழுதுகிறோம் -1. இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ ஃபார்முலா என்னது? a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது. சாரி, ஏங்கிற இடத்துல x² இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா x² + 1 × x² - 1. அடுத்து திரும்ப இதுவும் இந்த a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதுவோம்? ஏற்கனவே இருக்க x² + 1 எழுதிடுவோம். அடுத்து x² - 1க்கு பதிலாக x + 1 × x - 1ன்னு எழுதுவோம். அப்போது இதை x⁴ - 4 - 1 விரித்து எழுதுனா நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து x² + 1 × x + 1 × x - 1. அடுத்து பாருங்கள், x² - 2x + 1ன்னு இருக்கா? இப்போ இது வந்து ax² + bx + cங்கிற மெத்தடில் இருக்கா? அப்போ ஏயையும் சியையும் பெருக்கும். இங்கே x²க்கு முன்னாடி 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஐயும் பெருக்குனா நமக்கு 1. இப்போ நமக்கு பெருக்குனா +1 கிடைக்கணும். அதே இது கூட்டுனா நமக்கு -2 கிடைக்கணும். இது காரணிப்படுத்துதல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதை வந்து 1 × 1 -1 × -1னா நமக்கு +1ன்னு இருக்கும். அதே இது -1 + -1னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். அப்போது x² இந்த -2xக்கு பதிலாக -x + 1. இங்கே வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி நமக்கு எப்படி எழுதலாம்? x - 1 × x - 1ன்னு எழுதிடலாம். சப்போஸ் இங்கே நம்பர் இருந்தால் இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதி கொண்டு வரணும். இப்போ இதில் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா x - 1ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே -1 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு, இங்கே மைனஸை வெளியில் எடுத்தனால -1. அப்போது x - 1 × x - 1ன்னு கிடைக்கும். அதாவது இந்த x² - 2x + 1க்கு x - 1 × x - 1ன்னு வருது. அடுத்து பாருங்கள், நமக்கு என்னது? மீச்சியமாக தானே. இப்போ ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது x - 1. அதை எழுதிடுவோம். இந்த x - 1க்கும் இந்த x - 1க்கும் ஒரு x - 1 எடுத்து எழுதிட்டோம். அடுத்து மீதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். இந்த x² + 1, அடுத்து இந்த x + 1, அடுத்து இந்த x - 1. இப்போது 2 தடவை x - 1 இருக்கா? அப்போ x - 1 ஹோல் ஸ்கொயர், அடுத்து x + 1, அடுத்து இந்த x² + 1. x - 1 ஹோல் ஸ்கொயர், அடுத்து x + 1, அடுத்து x² + 1. அப்போ இதோட மீச்சிமா வந்து இதுதான். இப்போ சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும். டைரெக்டாகவும் 10th பார்க்காதீங்க. 6th வரிசையாக பார்த்துட்டு கடைசி 10th புக்குக்கு வாங்க. புக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் கையில் வச்சுக்கோங்க. புக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், x³ - 27 x - 3 ஹோல் ஸ்கொயர், அடுத்து வந்து x² - 9. x³ - 27 இருக்கா? அதை எப்படி எழுதுவோம்? x³ - 3³ எழுதலாமா? ஏன்னா 3³ மதிப்பு நமக்கு
27. இப்போ பாருங்கள் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a cube மைனஸ் b cubeங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. இதுக்கு ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 3 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 3, ஏ மைனஸ் பி தானே, எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் 3x ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர், 3 இன்ட்டு 3 9. இது வந்து இது. அடுத்து பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இதை வந்து 2 தடவை எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். திரும்பவும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சா. இப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 3 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 மீச்சிமா தானே. அப்போ பொதுவாக இருக்கிறத எழுதிட்டு அடுத்து மித்ததெல்லாம் சேர்த்து எழுதணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் மைனஸ் 3, ரெண்டாவது இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3, மூணாவது இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இப்போது இதுக்கு பொதுவாக ஒன்று எழுதிடுவோம். அடுத்து மீதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. அடுத்து இதில் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அடுத்து ரெண்டாவதுலேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அதை எழுதணும். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்டு இதில் மூணுலேயும் பொதுவாக இருக்க எக்ஸ் மைனஸ் 3 எடுத்து எழுதிட்டோம். அடுத்து மீதம் உள்ளதெல்லாம் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இருக்குது, அதை எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவதில் இன்னொரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அதை எழுதியாச்சு. அடுத்து மூணாவதில் எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து மீதம் இருக்குது, அதை எழுதியாச்சு. இப்போது 2 தடவை எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அதை எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இப்போ ஆன்சர் வந்து இதுதான்.